வணக்கம். இன்றைய காவல் விரைவு செய்தி. போலி டிஜிட்டல் அரெஸ்ட் குறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ஜெயக்குமார் IPS அவர்களின் காணொளி காட்சி. கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பேசுகிறேன். சமீபத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியரை டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற பேரில் 46 லட்சம் ரூபாய் இழந்து விட்டார். அவர் உடனடியாக இங்கே சைபர் கிரைமில் இப்போ வழக்கு போட்டு அதை விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். இங்கே மட்டும் கிடையாது, இது போன்ற நம்ம மாநிலத்திலேயோ இல்லை அதர் மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்ற முறையில் இந்த ஏமாற்று பேர்வழிகள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது சம்பந்தமாக சில கருத்துக்களை பொதுமக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். டிஜிட்டல் கைதுன்னா என்னன்னா, ஒரு நம்பர்லேருந்து வரும், நாங்கள் CBIலேருந்து பேசுகிறோம் இல்லை NIAலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நம்பர், அதாவது உங்கள் செல்ஃபோனோ இல்லை உங்கள் ஆதார் கார்டையோ அதை ஒரு சட்டவிரோத செயலுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க, அதனால உங்களை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு வீடியோ கால்லையே பேசுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு போலி CBIனாலே நம்ம பயந்து விடுகிறோம். உடனடியாக நம்ம பயந்துட்டு என்ன பண்ணுறோம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு ரூமில் இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, உங்கள் மனைவிகிட்ட கூட பேசக்கூடாது, உங்கள் மகன்களோ மகள்கிட்ட யார்கிட்டையும் பேசக்கூடாது, இது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வீடியோ கால் மூலமாகவே ஒரு யூனிஃபார்ம்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு நபர் உங்களை த்ரெட்டன் பண்ணுவார். அப்படி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்கள் அக்கௌண்ட்டுலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சில அமௌண்ட்டுகளை சொல்லுவார். OTP நம்பர் வரும், அதை நீங்கள் கொடுங்க அப்படிம்பார். ஸோ உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படிம்பார். இவர் இந்த பேராசிரியர் என்ன பண்ணியிருக்கார், ஈவன் ஃபிக்ஸட் டெபாசிட்ல இருக்கிறத கூட க்ளோஸ் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்கார். பட் அந்த பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு போன உடனே உடனடியாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க, அதுல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. இப்படி லேயர் 1, 2, 3ன்னு அப்படியே உடனடியாக அந்த பணம் மாறிக்கிட்டே போகும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் மக்கள் இந்த வீடியோ கால் வந்த உடனே பயப்படுறாங்கன்னா, பொதுவாகவே போலீஸ்னாலே ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால நாங்கள் போலீஸ்லேருந்து பேசுவோம், CBIலேருந்து பேசுவோம், NIAலேருந்து பேசுகிறோம் அப்படின்ன உடனே நம்ம பயந்து விடுகிறோம். ஸோ தயவு செய்து அந்த மாதிரிலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னும் அந்த காலை நீங்கள் கட் பண்ணிடலாம். இல்லை திருப்பி வர்றாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த பக்கத்தில் தான் காவல் நிலையம் இருக்கு, எங்களுடைய அருகில காவல் நிலையத்துக்கு நான் வந்துடுறேன், நீங்க வேணாலும் வாங்க, அங்க என்னைய விசாரிங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுபோல தெரியாத இந்த மாதிரி நம்பர்களை நான் முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணிருங்க. என்கொயரி பண்ணோம்னா உங்களை டைரக்டா சம்மன் பண்ணி அவங்க இடத்துக்கு வரவழைத்து விசாரிப்பார்கள், இல்லைன்னா அவங்க நேரடியாக வீட்டுக்கே விசாரிப்பாங்க. போலீஸு, CBI, NIA அதிகாரிகள் அப்படின்னால் கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு வாங்க, நாங்க அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. சப்போஸ் நடந்துச்சு, நீங்க பணத்தை இழந்துட்டீங்கன்னா உடனடியாக என்ன பண்ணோம்னா 1930க்கு ஹெல்ப்லைனுக்கு, சைபர் ஹெல்ப்லைனுக்கு உடனே ஃபோன் அடிங்க. ஃபோன் அடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி நான் அக்கௌண்ட்ல இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனடியாக உங்க அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் போச்சோ அந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுபோல உங்க பேங்க்லையும் நீங்க உங்க டிரான்சாக்சனை பிளாக் செய்யலாம். பிளாக் பண்ணிட்டு உடனடியாக அருகில் உள்ள நம்ம காவல் நிலையத்துக்கு போகலாம். இல்லைன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் சைபர் கிரைம் காவல் நிலையம் இருக்கு. உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ல போயிட்டு சைபர் கிரைம்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். உடனடியாக அவங்க FIR பதிவு செய்து ஃபர்தரா விசாரணை செய்து அந்த பிளாக் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து உங்க எவ்வளவு அமௌண்ட் ரிட்ரீவ் பண்றாங்களோ அது திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஏமாற்று பேர்வரிகள் அந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்க மாட்டான், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போயிடும், இப்படி லேயர் 1, 2, 3 போயிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரமா நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமோ
அவ்வளவு சீக்கிரமா நம்ம அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாம நம்ம பாதுகாக்க முடியும். இல்லை நேரடியாக வர முடியலன்னா www.cybercrime.gov.in வந்து ஆன்லைன்ல கூட நீங்கள் புகார் செய்யலாம். அதனால இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் மாதிரி, ஏன்னா அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதனால மக்கள் நம்ம தான் விழிப்புடன் இருக்கணும். ஏமாற்று பேர்வழிகள் எல்லா வகையிலையும் நம்மளை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். அதற்கெல்லாம் நம்ம வழி கொடுக்க கூடாது. தேவையில்லாத லிங்கை தொடாதீங்க, தேவையில்லாத போன் அட்டன் பண்ணாதீங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.